ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். விநாயகர் சதுர்த்தி வரப்போது கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன்னா எப்படி என்னோடய வியூவர்ஸ்க்கு செஞ்சிடலாமா? அதுவும் ஸ்பெஷல் கொழுக்கட்டை ஃபார் விநாயகர். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக, ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சில பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் வெல்லம், 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் அவல், 1/2 கப் துருவின தேங்காய். இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அவல் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். குறப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 3/4 கப்பு அவல் எடுத்திருந்தேன். அதை அரைச்சதுக்கப்புறம் 1/2 கப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த பழுத்த பனானாவை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. பனானா நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. பெரிய பனானாவாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சின்ன பனானாங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நான் பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன். மண்டை வெல்லம் தான். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே கொழுக்கட்டை நம்ம அரிசி மாவு வச்சு செய்வோம். ஸோ இந்த வட்டம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு. இது நான் மல்டிகிரெயின், வீட்டில் அரைச்சி மல்டிகிரெயின் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளைன் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அவல் பொடி அதையும் போட்டுக்கிறேன். 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6-7 முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி நட்ஸ் துருவுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. ஸோ அதில் போட்டு நான் துருவி எடுத்துக்கிறேன். துருவி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கத்தியில் கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. பாதாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவி கொடுத்துரும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடும் பாருங்கள். ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள அந்த பனானா அந்த வெல்லத்தில் இருக்கிற மாய்ஸ்சரே இதுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்த எல்லா பொருளும் ஒன்றா சேர்ந்து நல்லா கரெக்டாக வந்துடும் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கையில் கொஞ்சம் நேரம் அப்படி பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ இருக்கிற அந்த இடியாப்பம் பிளேட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இது மாதிரி கொழுக்கட்டை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டுலேயும் வச்சுக்கலாம். மோதகோட மோல்டு இருந்துச்சுன்னா மோதக மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி தான் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை எடுத்து வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடுங்க. ஏன்னா கோதுமை மாவு, ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான சாஃப்டான ஹெல்த்தியான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ்வலாக செய்கிற கொழுக்கட்டை ரெசிப்பியோட இந்த ரெசிப்பியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஈஸியாக அண்ட் குயிக்காக செஞ்சு முடிச்சிட முடியும். பிடி கொழுக்கட்டை கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அடுத்து இனி நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ்
நம்மளோட சேனலில் வரப்போகுது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற எல்லா கொழுக்கட்டை ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெசிபீஸ் செஞ்சு அசத்தலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.